அவர் சக்ஸஸ் ஆயிருந்தா கோயம்புத்தூருக்கு பெருமை, கோயம்புத்தூருக்கு மட்டுமா பெருமைன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடுக்கே பெருமை, தமிழ்நாடுக்கு மட்டுமா பெருமைன்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்தியாவுக்கே பெருமைல்ல. ஜிடி நாயுடு படம் மேடி படம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இன்ஃபர்மேட்டிவான படம், நல்லா இருந்துச்சு. ஸோ மேடி, சத்யராஜ், துஷாரா, ஜெயராம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எந்த இடத்துல லேக்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டாக்குமெண்ட்ரி படம் தான், அந்த மாதிரி லேக்கிங் எதுவுமே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட் மூவியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இன்னோவேஷன்ஸ் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க எல்லாம் காமிப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஜெர்மனிலேருந்து எப்படி வராரு, ஸோ அசட்ஸ் எப்படி ரீகெயின் பண்ணுறாரு, கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி தான் படம். வெரி இன்ஃபர்மேட்டிவான படம். ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். தேங்க்யூ. கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி ராக்கெட்ரி நம்பி பண்ண மாதிரி தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்து. இப்போ டெக்னீஷியன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க போர்ஷன்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க, வந்திருக்காது. நிறைய பேர் இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க, வராங்க இல்லை கம்மியாக தான் வராங்க. எல்லாருமே கொடுத்த ரோல் ரொம்ப மேக்ஸிமம் எல்லாமே ஸ்க்ரீன் பிளேஸ் நிறையவே இருக்குது. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது அவரை பற்றி காலேஜ் இது பண்ணி பாலிடெக்னிக் தான் அவர் தான் கொண்டு வந்தார். காரோட யூனிட் தான் அவர் தான், காரோட யூனிட் அவர் தான் கண்டுபிடிச்சார். அது எப்படி காமிச்சிருக்காங்க? லைக் அதெல்லாம் படித்த மாதிரி தான் இருந்தது. அந்த ரேஸை கண்டுபிடிச்செல்லாம் நாங்கள் படத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்குமே. படம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நாங்கள் புக்கை பார்த்து படிக்கிறத இந்த விஷுவல்ஸ் பார்த்து படத்தை நிறையா கற்றுக்கிட்டோம். ஹேட்ஸ் ஆஃப் டு மேடி அண்ட் டீம். ஜிடி நாயுடு ரொம்ப நல்லா இருந்தது. வெரி மோட்டிவேஷ்னல் அண்ட் இன்ஸ்பைரிங் ஃபார் த ஜென்ஸி. ஏன்னா ஜென்ஸி பசங்கள்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மோட்டிவேட் அவங்க. மாதவன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. 3 கெட்டப்பில் பண்ணியிருக்காரு. 3 கெட்டப்னா 3 ஏஜ் இதில் பண்ணியிருக்காரு. 100% ஜஸ்டிஃபைட். இது சத்யராஜ் அப்புறம் ஜெயராம் இவங்களும் அவங்க கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட குழந்தைங்களையும் கூட்டின்னு போய் பார்க்கலாம். போர் அடிக்காத படம். டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். ஜிடி நாயுடு பற்றி போர் அடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நானும் அப்படி தான் வந்தேன். சரி பார்ப்போன்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. படம் வந்து ஸ்லோவாகவே போகாது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ் எல்லாம் ஒரு ஜெர்மனிக்கு போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் தெரியாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் மாதவன் அவர் கேரக்டர், ஜிடி நாயுடு கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு சூப்பராக. ஏன்னா அதனால தான் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் ட்ராவலே பண்ண முடிஞ்சது நம்மளால். ரொம்ப பர்ஃபெக்ட்லி ஃபிட்டு. அது நிஜமான ஃபேக்ட்ரியில் இருந்த மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வந்து செட்டு மாதிரியே ஒன்றுமே தெரியாது. எல்லாமே நிஜமான இடத்துல எடுத்த மாதிரி அந்த ஒரு ரியல் பிக்சரில் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கதையோடய ட்ராவல் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கும். அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, கிராஃபிக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேரக்டரா இல்லை, கதைக்கேற்ற கேரக்டர் ஃபிக்ஸ் சூப்பராக இருந்தது. அவங்க எந்தெந்த டைத்தில் வரணுமோ கரெக்டாக எல்லாம் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த டிஸ்கண்டினியூ ஆகிட்டு இதுக்கும் அதுக்கும் சிங்காக மேட்ச் இல்லாமல் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே ட்ராவல் பண்ணுவீங்க ஃபுல்லாக. சத்யராஜ், ஜெயராம் அவங்க ரோல் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது. பிஜிஎம் சூப்பர். அனாவசிய எக்ஸ்ட்ரா மியூசிக்லாம் ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா பாட்டு என்டர்டெயின்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜிடி நாயுடுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அதுக்கு ஏற்ற அந்த கதைக்கு ஏற்ற மியூசிக் மட்டும் இருந்தது. ஃபேமிலியோட மெயினாக குழந்தைங்கள கூட்டின்னு போகும். தேங்க்யூ. ஜிடி நாயுடு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ சமீபமாக வந்து நிறைய படங்கள் வந்து கத்தி, வெட்டு, குத்து, கொலை அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் வரலாறை பேஸ் பண்ணியிருக்காரு. மேடி வந்து ரொம்ப நாடு மீது பெரிய பற்று இருக்கார். காரணம் முன்னாடி ராக்கெட்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவுமே வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான படம். இதுவும் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான படம். இதில் வந்து நடித்த எல்லா நடிகருமே ரொம்ப சூப்பராக, ரொம்ப அப்படியே உயிரை கொடுத்த மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் எடிட்டிங் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, சவுண்டு நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம பின்னோக்கி போகும்போது அந்த காலம் சொல்லும் போது அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதனுடைய ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, மெனக்கடல் ரொம்ப நல்லா இருக்குது, ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸை கூட்டு வந்து பார்க்க வேண்டிய படம், பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கூட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். சனி நேரம் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எத்தனை படம் வந்தாலும் நல்ல படம் அது தன்னைத்தானே ஓடிடும். இதுவும் கண்டிப்பாக அது ஓடும். இதில் நான் அவருடைய பேர் மாதவன் சொல்லவே விரும்பலை. காரணம் என்னென்னா, அவர் வந்து நாயுடு தான், ஜிடி நாயுடு தான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அவருடைய அந்த உடல் மொழியில் ரொம்ப சூப்பராக இருக்குது.
இது கதையை உள்வாங்கி நடிச்சிருக்காரு, வரலாறை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. இதில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து இளைஞர்கள் மேலே வச்சிருக்காரு. அது வந்து மேடியாக இருந்தாலும் சரி, ஜிடி நாயுடுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க. என்ன ராக்கெட் படம் பார்க்கல, ஆனால் ஹிஸ்டாரிக்கலை மட்டும் கொடுத்தாருன்னு தெரியும். இந்த படம் நான் பார்க்கணுன்னே நினச்சி வந்து பார்த்தேன். ரொம்ப சூப்பரான படம். ஆமாம் 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 ஆமாம். அதாவது என்னென்னா, இப்போது அவர் சக்ஸஸ் ஆகிருந்தா கோயம்புத்தூருக்கு பெருமை, கோயம்புத்தூருக்கு மட்டுமா பெருமைன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடுக்கே பெருமை, தமிழ்நாடுக்கு மட்டுமா பெருமைன்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்தியாவுக்கே பெருமைல்ல. பென்ஸ் நிறுவனம் இங்கே வந்திருந்தா அது இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்துக்கு வந்திருந்தால் நம்ம இந்தியாவுக்கே பெருமைல்ல. அது தடுக்கப்பட்டுன்னா அது எல்லாருக்குமே தானே ஒரு ட்ராபேக்கு. ஸோ அந்த மாதிரி அரசியல் வந்து இன்னமும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னமும் இருக்குது. ஆனால் சில நல்லவர்களும் எதிராளியாக இருக்கும்போது இருக்காங்க. அவங்களால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. சிஜி மாதிரியே தெரியல, எதுவுமே சிஜி மாதிரியே தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த காரு ரேசிங்கில் சூப்பராக. ஏன்னா இப்போது புது காரை நம்ம என்னனாலும் ஓட்டணும் இல்லை, தாரெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆஃப் ரோடு சூப்பராக ஓட்டலாம். இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே சிஜி ஒர்க் மாதிரிலாம் தெரியல. நல்லா இருக்கு. இதில் வந்து அவங்க துஷாரா விஜயன் மட்டும் இவருக்கு மேடிக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா யங்கஸ்டாக இருப்பாங்கல்ல, அதனால அவங்க ஜோடி செட் ஆகாத மாதிரி இருக்குது. மற்றபடி ஓவரால் படம் நல்லா இருக்குது. ஃபேமிலி வந்து பாருங்கள். எல்லாரோட நடிப்புமே சூப்பராக இருக்குது. நம்ம நடிப்பெல்லாம் பற்றி குறை சொல்கிறேன்னா அந்த படம் பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அர்த்தம். கரெக்டுங்களா? படமாக நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம், நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் விலைக்கு சொல்லிட்டு வந்து படம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி ஆகிடும்ல. ஆமாம். இதில் வந்து நீங்கள் புரியாமல் இருக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. எல்லாமே புரியும், ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே புரியும். எங்கேஜிங்காக இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா அவரோட சத்யராஜோட அந்த பாடி லாங்குவேஜில் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்ததுண்ணா. நல்லா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி மாதவனோட ஆக்டிங் வந்து படத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணிடுச்சு. சூப்பராக நல்லா இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நேஷ்னல் அவார்டு டிசர்விங் ஃபிலிம் இது. ராயன்லாம் கொடுக்கறதுக்கு இது நல்லா இன்ஃபர்மேட்டிவாக, இன்ஸ்பைரிங்காக. சைடு கேப்பில் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எங்களெல்லாம் போட்டு அடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி, காமெடி இருக்க வேண்டிய நேரத்தில் காமெடி நல்லா இருந்துச்சு. சீரியஸாக நல்லா இன்வால்வ் ஆகி, நல்லா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்வால்வ் ஆகி பார்க்க வச்சாங்க. நல்லா எடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. நல்லா சரி, பிஸ்னஸ்னால் காசு பார்க்கலாம், இல்லை லாஸ் ஆச்சுன்னா காலி. அந்த பர்ஸ்பெக்டிவ் தாண்டி பிஸ்னஸில் வந்து ஆப்பனண்ட்டே போட்டு அடிக்கிறான். அந்த பர்ஸ்பெக்டிவ்லாம் ஒரு புது ஐடியா. நல்லா சரி, பிஸ்னஸ் ஆரம்பித்தா இதெல்லாமும் நடக்கும். அதான் நல்ல ஒரு ஐடியா, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நேஷ்னல் அவார்டு டிசர்விங் ஃபிலிம்னா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரியலிஸ்டிக்காக இருந்ததுண்ணா. சூப்பராக அந்த ஜெர்மனிலாம் போனப்போ அதெல்லாமும். ஆனால் நடுவில் அந்த ஒரு பசி மயக்கத்தில் ஸ்னோவில் விழுவார், அதெல்லாம் விஎஃப்எக்ஸ்னு தெரிஞ்சுது. ஆனால் மற்றதெல்லாம் சூப்பராக, எல்லாமே க்ளீனாக ஸ்மூத்தாக இருந்துச்சு படம். நான் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தேன். ஃபேமிலியோடு வந்து பார்த்தா அது வந்து சரி சீரியஸாக பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பின்னாடி ஃப்ரெண்ட்ஸு கேங்கெலாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நாயுடு அழும்போது, யோ நாயுடு அழாதையா, கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சத்யராஜ் ஃபஸ்ட்டு வில்லன்னு நினச்சேன். ஏன்னா யூஎம்எஸில் வந்து அந்த மீட்டிங்கில் வந்துட்டு கலாய்ப்பார் போட்டு, சரி வில்லன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் ரோல் நல்லா சத்யராஜ் சூப்பராக நடிச்சிருந்தார். ஜெயராம் சாரும் சூப்பராக நடிச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு. நல்ல பாட்டு போட்டால் ரீல்ஸில் போட்டு அடிப்பானுங்க, எல்லாத்துக்கும் டான்ஸு இதெல்லாம் போட்டு இது பண்ணுவானுங்க. இந்த பாட்டு எங்கேயுமே நான் கேட்கல, புதுசாக கேட்கும் போது நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன்.